கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு திருச்சபைக்குள்ள சேர்க்கப்பட்ட பிறகு திரும்பவும் அவனுடைய பழைய பாவத்திற்கு அவர்கள் திரும்புவார்களாகில் அவர்கள் முன்னாடி செஞ்ச பாவத்தை விட இப்ப செய்கிற பாவம் மிகுதியாய் இருக்கிறது என்று பேதுரு எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்ம அதற்கு பிறகு பரிசுத்தத்திற்கு மேல பரிசுத்தம் அடையுமே தவிர முன்னாடி செஞ்ச அசுத்தத்தை காட்டிலும் பாவத்தை செய்கிறவர்களாய் நம்ம வாழக்கூடாது. அதை கர்த்தர் விரும்புகிறது இல்ல. அதற்காக ஆண்டவர் நமக்கு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து திருச்சபையில சேர்த்தா. பாருங்களேன், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு உலகத்தான் கூட செய்யாத பாவங்களை திருச்சபைக்குள்ள செய்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். பேதுரு இங்க சொல்றாரு பாருங்களேன், நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படி அவர்களுக்கு சம்பவித்தது. நாய் தான் எப்படி கக்கினதை திரும்ப தின்னுதோ, எப்படி பன்றி தன் திரும்ப கழுவப்பட்ட பிறகு சேற்றில புரளுதோ, அதேதான் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டு அதை கரைப்படுத்துகிறதோ, அவருடைய திரு ரத்தத்தை அவமானப்படுத்துகிறதுமாய் இன்னைக்கு பாவத்துல திரும்ப போனவங்களுடைய நிலைமை இதுதான். இது கேடுள்ள நிலைமை. ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பணும். சின்னதோ பெருசோ பாவம் தான். அவருக்கு பாவம் பிடிக்காது. நம்ம பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நீதி உள்ள தேவன். தயவு செய்து இருக்கிற பொல்லாத பாவங்களை விட்டு கலைந்து அதுல இருந்து ஒரு விசை எழும்பி நின்று, கர்த்தாவே நான் இதுல விழுந்துட்டேன், இதுல இருந்து எனக்கு மன்னிப்பு கொடுங்க, இதுல இருந்து எனக்கு மீட்பு கொடுங்கன்னு உண்மையா நீங்க ஜெபம் செய்வீங்கன்னா நிச்சயமாய் உங்களுடைய அநியாயங்கள் அக்கிரமங்களை மன்னித்து கிருபையாய் உங்களை அவரண்டைக்கு சேர்த்துக் கொள்ள நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை இந்த நாள்ல பாவத்துல இருக்கிறவர்களோடு தான் கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார். தயவு செய்து இந்த வார்த்தையை யாருக்கோன்னு சொல்லி விட்டுட்டு போயிடாதீங்க. பிடித்துக் கொள்ளுங்க. அப்பொழுது மீட்கப்படுவீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.